இப்போ 3 months தான் வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஆனா வந்து 3 months தான் ஆச்சு ஒர்க் முடிஞ்சு. பட் ஆனா வந்து ரொம்ப அன்இவனா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே இதுல வந்து தண்ணிலாம் வந்து வெளில போயிடுச்சுன்னா அப்ப என்ன இதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி நீங்க ரெக்டிஃபை பண்ணணும், பண்ணி கொடுத்துருவோம். ரெக்டிஃபை பண்ணது நீட்டா பண்ணணும். சும்மா ஏதோ நமக்கு பேர் இல்ல ரிமூவ் அண்ட் ரீஃபிக்ஸ் தான் சார். ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க நடுவில் வந்து எல்லாம் ஃபுல்லா கேப்பா இருக்கு. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீட்னஸ் ஆஃப் தி வொர்க். ஒரு சாரோட இது வந்து இந்த பாயிண்டிங்ன்றது கான்செப்ட் சொல்றாங்க சார். அதை நம்ம யூஸ் சார் கிட்ட சொல்லிட்டு நம்ம பாயிண்டிங் சொல்லுங்க. அது பாயிண்டிங் ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணிடுவோம். இது வந்து என்ன பாயிண்ட்னா நடுவில் ஹை வேல்யூல வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். பட் அப்படி இருந்தா வந்து கல் வந்து அதுக்குள்ள வெளில வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ரைஸ் பண்றாங்க சார். அது ரொம்ப வேல்யூ பாயிண்ட். சரிங்க சார், எடுத்து அது ரெக்டிஃபிகேஷன் அப்படியே அவங்க பாயிண்டிங் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா ஆயிடும் சார். அடுத்து உங்களுடைய பெரிய நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சிஎஸ்ஆர் ஃபண்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம இல்லை இவங்க வந்து முனிசிபாலிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் அதை நம்ம சார் கிட்ட கேட்க போகிறோம் சார். இந்த மாதிரி பிடபிள்யூடியில் இருக்கிறதுனால நம்மளாலையும்